அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இதுவரைக்கும் நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் இதுவரை நம்ம என்ன பார்த்துருக்குறோம் என்பதை அந்த சாராம்சத்தை பார்த்துவிட்டு தொடர்ச்சியான பாடத்தை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடிப்படை என்னன்னு கேட்டால், அரபு மொழியில் உள்ள சொற்கள் எல்லா மொழியில் உள்ள சொற்கள் எடுத்துக்கொண்டாலும் 3 வகையில் இருக்கும். ஒன்று பெயர் சொல்லு, அப்புறம் இடை சொல்லு, அப்புறம் வினை சொல்லு என்று இருக்கிறது. ஒவ்வொரு சொல்லுடைய அனைத்து சட்டங்களையும் நம்ம தனித்தனியாக அறிந்து கொண்ட பிறகு தான் அந்த சொற்களை எல்லாம் கோர்த்து ஒரு வாக்கியமாக உருவாக்கி பேசியதை வாசிப்பதையெல்லாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் ஒவ்வொரு சொற்கள் குறித்த அனைத்து சட்டங்களையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி முதலாவதாக, ஏன்னா அதில் தான் அதிகமான விஷயங்கள் இருக்கிற காரணத்தினால வினை சொற்களை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். பெயர் சொல்லு, இடை சொல்லு பிறகு பார்க்க போகிறோம், மனசில் வைத்துக் கொள்ளணும். இந்த வினை சொற்களை பொறுத்த வரைக்கும் அரபு மொழியில் வினை சொற்கள் 3 எழுத்தில் இருக்கும், 4 எழுத்தில் இருக்கும், 5 எழுத்தில் இருக்கும், 6 எழுத்தில் இருக்கும். இந்த வகையில் தான் வினை சொற்கள் அடங்கி இருக்கும். அதனுடைய வடிவங்கள் மொத்தமாக டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 19 வடிவத்தில் தான் இருக்கும். அந்த வடிவங்கள் என்ன என்பதெல்லாம் உங்களுக்கு அனுப்பி, எந்த ஒரு வினை சொல்லை எடுத்தாலும் இந்த 19 மாடலில் ஒரு மாடலில் தான் இருக்கும். இது தனியாக வழங்கி கொண்டோம். அதுக்கப்புறம் இந்த வினை சொற்களில் எல்லா மொழிகளையுமே சென்ற காலம், வருங்காலம், நிகழ்காலம், ஏவல் வினை, விலக்கல் வினை என்று சொல்லி எல்லா பாஷையிலையுமே இருக்கிறது. அதுக்கு அவங்க முறை பிரகாரம் அந்தந்த மொழியில் அந்த வார்த்தைகளை உருவாக்கி கொள்வார்கள். இப்போ அரபு மொழியில் சென்ற கால வினை என்ன மாதிரி இருக்கும், அந்த ஒரு சொல்லை இருமையாக, பன்மையாக, ஆண்பாலாக, பெண்பாலாக, படற்கையாக, முன்னிலையாக, தன்னிலையாக இந்த மாதிரிலாம் மாற்றலாம் என்கிற விஷயத்தை அதை அறிஞ்சிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த சென்றகால வினையில் செயற்பாட்டு வினை எப்படி வரும் அதை அறிஞ்சிக்கிட்டோம். அதே மாதிரி சென்றகால வினையில் எதிர்மறை எப்படி வரும் அதை அறிந்து கொண்டோம். அதே மாதிரி வருங்கால நிகழ்கால வினை சொற்களுக்கும் இவ்வளவும் வரும். ஒருமை, இருமை, பன்மை வரும். அப்போ 3 எழுத்துக்கு எப்படி வருங்காலம் வரும், 4 எழுத்துக்கு எப்படி வருங்காலம் வரும், 5 எழுத்துக்கு எப்படி வருங்காலம் வரும் என்று ஒவ்வொரு வடிவத்திற்கு என்ன வருங்காலம் என்பதையும் நம்ம பார்த்து அறிந்து முடித்து விட்டோம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்னு கேட்டால், ஏவல் வினை செய்தா வேண்டும் கட்டளையிடுறது, அவன் செய்யட்டும். இந்த ஏவல் வினைக்கு படற்கைக்கு ஒரு ஃபார்முலா இருக்கிறது, முன்னிலைக்கு பல ஃபார்முலாக்கள் இருக்கிறது. அந்த விஷயங்களை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் விலக்கல் வினைங்கிறது வருங்கால வினை சொல்லை எடுத்துக்கொண்டு அதில் லா என்பதை சேர்த்தால் விலக்கல் ஆயிரம், கடைசிக்கு சுக்கூன் பண்ண வேண்டும், 3 எடுத்துட வேண்டும். இது பார்த்துட்டோம். அதுக்கு ஒரே ஃபார்முலா, எல்லாத்துக்குமே 19 வகையான வினை சொற்களுக்கு ஒரே மாதிரி தான் வரும் விலக்கல் வினை. அது முடிஞ்ச பிறகு வினை சொல்ல முடிச்சிட்டோம். வினை சொல்ல முடிச்சிட்டாலும் முழுசாக முடிஞ்சிருச்சுன்னு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. வினை சொற்களில் அரபு மொழியில் சரியான எழுத்துக்கள், பலவீனமான வீக்கான எழுத்துக்கள்னு பிரித்து வச்சுருக்கிறாங்க. உறுதியான எழுத்துக்கள், பலவீனமான எழுத்துக்கள்னு பிரித்து வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தது பூராவுமே உறுதியான எழுத்துக்களை பற்றி விஷயத்தை பார்த்துருக்கணும். பலவீனமான எழுத்துக்கள்னு வாவு, ஏ, இந்த 2 எழுத்தையும் பலவீனமானது என்று வைத்திருக்கிறார்கள். ஏன் அப்படி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த வாவு ஏயும் பல வடிவங்கள் எடுக்கும். பாவா இருக்கிற ஏயா மாறும், ஏயா இருக்கிற பாவா மாறும், 2 சேர்ந்து அலிபா மாறும். எந்த இடத்துல எப்படி மாறும் என்பதற்கு தனியான சட்டம் இருக்கிறது. அது மாதிரியான சொற்கள் இடம்பெற்ற வினை சொற்களை நம்ம பார்க்கவில்லை. இதெல்லாம் பார்த்து முடிச்சு விட்டு மறுபடி சென்ற கால வினையிலேருந்து என்ன செய்யணும், வரணும். உதாரணமாக ரமையங்கிறது ஃபால மாதிரி இருக்குல்ல, ரமையன்னு சொல்ல மாட்டாங்க, ரம்மான்னு சொல்லுவாங்க. அது எதை எப்படி சொல்லுவாங்க என்பதற்கு அது ஒரு தனி சட்டமே இருக்குது. அதுவும் லேசானது தான், அது ஒரு கஷ்டமாக நினைக்குவாங்க, அதுவும் லேசானது தான். அந்த இது மட்டும் மிச்சமாக இருக்கிறது. அதை நம்ம எப்போ எடுப்போம் என்று கேட்டால், இந்த சரியான சொற்களில் இருந்து வரக்கூடிய எல்லா சட்டத்தையும் முடித்து விட்டு மறுபடியும் ஃபாலா என்பதை நம்ம என்ன செய்வோம், இந்த வீக்கான பலவீனமான எழுத்துக்கள் இருக்கும் இல்லையா, அந்த எழுத்துக்கள் இடம்பெற்ற வினை சொற்களெல்லாம் எடுத்துக்கொண்டு எந்த இடத்தில் எப்படி மாறும் அந்த விஷயத்தை பிறகு பார்க்க இருக்கோம். இப்போ அந்த வினை சொல்ல, இந்த ஓரளவுக்கு வினை சொல்லை முடித்து விட்டு அடுத்த பாடமாக நம்ம என்ன எடுத்தோம் என்று கேட்டால், வினை சொல்லில் இருந்து உருவாகும் பெயர் சொற்கள். இயல்பாகவே பெயர் சொல்லாக இருக்கிறதை பற்றி தனியாக பார்த்துக்குருவோம் பெயர் சொல் பாடத்தில். இப்போ என்னென்னு கேட்டால், சில பெயர் சொற்கள் வினை சொல்லை இருந்து உருவாக்குவாங்க. அது என்னென்னலாம் உருவாக்குவாங்க, இஸ்முல் ஃபாயில், செஞ்சவனை குறிக்கிறதுக்குரிய ஒரு பெயர் சொல்லு. அது இஸ்முல் ஃபாயில் 3 எழுத்து உள்ளதாக இருந்தால் ஃபாயில் என்று வரும். 4 எழுத்து 5 எழுத்தாக இருந்தால் ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒவ்வொரு மாடலு.
அஃபாலன்னு சொன்னால் முஃபைலுன், ஃபஅலன்னா முஃபைலுன், ஃபாஅலன்னா முஃபாயிலுன், 4 எழுத்து முடிஞ்சிருச்சு. தஃபஅலனா முத்தஃபைலுன், தஃபாலனா முத்தஃபாயிலுன், இஃப்தாலனா முஃப்தைலுன், இன்ஃபாலனா முன்ஃபைலுன், இஃபாலனா முஃபல்லுன். இது 5 எழுத்து உள்ளது முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இஸ்தஃபால என்றால் முஸ்தஃபீலுன், இஃப் அவு அல என்றால் முஃப் அவ்இலும், முஃப் அவ்இலுன், இஃப் அவ்வல என்றால் முஃப் அவ்விலுன், இஃப் ஆல்லனா முஃப் ஆல்லுன். இது 6 எழுத்து முடிஞ்சிருச்சு. 4 எழுத்து அசலாக உள்ள சொல்லு ஃபஅலல என்று இருந்தால் முஃபஅலிலுன், தஃபஅலல என்று இருந்தால் முத்தஃபஅலிலுன், இஃபஅல்லல என்று இருந்தால் முஃபஅல்லிலுன். அதே மாதிரி இஃபஅலல்ல என்றால் முஃபலில்லுன். இந்த மாதிரி வரக்கூடியது ஒன்று உடைய இஸ்முல் ஃபாயிலை பார்த்துட்டோம். அதுக்கப்புறமேலே ஒரு செயல் யார் மீது எதன் மீது நிகழ்த்தப்படுகிறதோ அதை இஸ்முல் மஃபூல் என்று வைத்திருக்கிறோம். அதுக்குரிய மாடல் என்னன்னு கேட்டால், இது பழைய படத்தை சொல்லித்தரோம், சொல்லியாச்சு. இதை 3 எழுத்து சொல்லாக ஃபாயில் இப்போ ஃபாலன்னு இருந்துச்சுன்னு சொன்னால் மஃபூனுன், நசரவுக்கு மன்சூருன், லரபவுக்கு மதுருன், ஹமிதவுக்கு மஹமூதுன், ரஹிமவுக்கு மர்ஹூமுன், கதபவுக்கு மக்தூபுன், கதரவுக்கு மக்தூருன், கஃபரவுக்கு மகஃபூருன். இது மாதிரி என்னது அது மஃபூல்னு வரும் 3 எழுத்துக்கு உள்ளதுக்கு. 4, 5, 6 எழுத்துக்கு போகிறான் என்னென்னு கேட்டால், இஸ்முல் ஃபாயில் நீங்கள் படிச்சிங்கல்ல, அந்த இஸ்முல் ஃபாயில் என்ன மாதிரி வருமோ அதையே வைத்து கொண்டு கடைசி எழுத்துக்கு முன்னாடி ஃபத்தஹாக்கி விட்டுருணும். இஸ்முல் ஃபாயிலில் கடைசிக்கு முன்னாடி கசர் இருக்கும். முக்குரிமுன், முக்குரமுன் ஆக்கிடணும். முஅல்லிமுன் இஸ்முல் ஃபாயில், முஅல்லமுன் இஸ்முல் மஃபூல். அப்போ முன்தலிகுன் இஸ்முல் ஃபாயில், முன்தலகுன் இஸ்முல் மஃபூல், முஸ்தக்ரிமுன் இஸ்முல் ஃபாயில், முஸ்தக்ரமுன் இஸ்முல் மஃபூல். அப்போ இந்த பாடத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். ஆனால் நீங்கள் பயிற்சி எடுக்கணும் இல்லைங்களா? பார்த்து முடிச்சிட்டாலும் ஒவ்வொரு அமைப்பில் உள்ள சொல்லை எடுத்துக்கொண்டு இதுக்கு இஸ்முல் ஃபாயில் எப்படி அதை எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும், ஈர்மை பன்மையெல்லாம் சொல்லி பார்க்கணும். முஸ்தக்ரிமுன் அப்படின்னு சொன்ன நிப்பாட்டிடாம முஸ்தக்ரிமுன், முஸ்தக்ரிமானி, முஸ்தக்ரிமூன, முஸ்தக்ரிமத்துன், முஸ்தக்ரிமத்தானி, முஸ்தக்ரிமாத்துன் இப்படின்னு சொல்லி எல்லா வகையான சொற்களுக்கும் இந்த சர்வை செஞ்சு பழகி கொள்ள வேண்டும். இதுதான் பார்த்து முடித்த விஷயங்கள். இன்னைக்கு உள்ள என்ன படிக்க போகிறோம்னு கேட்டால், வினை சொல்லிருந்து உருவாகக்கூடிய இன்னொரு பெயர் சொல். என்ன பெயர் சொல்னு சொன்னால், ஒரு செயலை செய்கிறான்னு சொன்னால் அந்த செயலுக்கு ஒரு சொல் இருக்கும்ல. உதாரணமாக அடித்தான், அடித்தான்னா ஒரு ஆம்பளைக்கு உள்ள சொல்லு அடிக்கிறதுன்னு வருது. அந்த அடிக்கிற அந்த செயலுக்கு என்ன பேர்? அடித்தல். அடித்தான் என்பதிலிருந்து அந்த செயலுக்கு என்ன பேர் என்றால் அடித்தல். உதவி செய்தான், உதவி செய்தல். கொலை செய்தான், கொல்லுதல். படித்தான், படித்தல். எழுதினான், எழுதுதல். சாப்பிட்டான், சாப்பிடுதல். ஓடினான், ஓடுதல். ஆடினான், ஆடுதல். நாடினான், நாடுதல். இந்த தல்னு வருதுல, அடித்தல், பிடித்தல், உதைத்தல், சாப்பிடுதல், பிடித்தல். இந்த மாதிரி உள்ளதும் எதுலேருந்து வருது? அடித்தல் எங்கேருந்து வந்திருக்கு? அடித்தான்லேருந்து வந்திருக்கும். சிரித்தல் என்பது எங்கேருந்து வரும்? சிரித்தான்லேருந்து வரும். அந்த மாதிரி தான் அரபியிலையும் அந்த பெயர் உணை சொற்களில் இருந்து அந்த செயலை குறிக்கக்கூடிய பெயர் சொல், அந்த செயலை குறிக்கக்கூடிய பெயர் சொல்லி என்ன இருக்குன்னு அது உருவாக்கணும். அது எப்படி உருவாக்குறது என்று சொன்னால், அது 3 எழுத்து சொற்களை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அது நினைவாற்றலை வைத்து தான் எந்த சொல்லுக்கு எப்படி இந்த பெயர், இதுக்கு பேர் மஸ்தர்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன? மஸ்தர். மீமு சாது தாலு ரே, மஸ்தர்னு சொல்லுவாங்க. இந்த மஸ்தருங்கிற வகை இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃபூலுக்கு அடுத்து நம்ம படிக்கிறது மஸ்தர். இந்த மஸ்தருங்கிறத உண்டாக்குறதாக இருந்தால் 3 எழுத்து சொல்லுக்கு அது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம். அது கடைசியாக வச்சுக்கிறணும். 4 எழுத்து 5 எழுத்து சொற்கள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ஈஸியாக மஸ்தர் சொல்லி போடலாம். எப்படின்னு கேட்டால், உதாரணமாக 4 எழுத்து சொல்ல ஃபஸ்ட்டு என்ன? அஃப் அல போடுங்க. ஃபஃப் அல 4 எழுத்து சொல்ல ஃபஸ்ட்டு என்ன? அஃப் அல. அஃப் அலன்னா என்ன அர்த்தம்? ஒன்று செஞ்சான்னு அர்த்தம் வருதா? அதுக்கு மஸ்தர் சொல்கிறதா இருந்தால் இஃப் ஆளுன். அஃப் அல என்றால் அதுக்கு மஸ்தர் என்ன? இஃப் ஆளுன். அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு 3 உதாரணம் சைடில் நான் கொடுத்துருக்குறேன். அஹ்சன, அஹ்சன என்றால் உதவி செஞ்சான், அழகாக செய்தான், 2 அர்த்தம் இருக்கிறது. அந்த அஹ்சன என்பதற்கு இஹ்சானுன், அழகுற செய்தல். அதே மாதிரி அஸ்லம, அஸ்லமன்னா கட்டுப்பட்டான், இஸ்லாத்தை தழுவினான்கிறோம்ல, அதுதான் அஸ்லம. இந்த அஸ்லமவுடைய மஸ்தர் என்ன?
இஸ்லாமுன். இஸ்லாம்லாம் சொல்கிறோம்ல, இஸ்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டால் சலிமை என்பது அஸ்லமண்ட் ஆகி அந்த அஸ்லமவுலேருந்து இஸ்லாம் வந்திருக்கிறது. இஸ்லாம் எங்கள் மூலச்சொல் என்னன்னு கேட்டால் சலிமை தான். சலிமை என்பது அளவாக மாற்றுறாங்க, மாற்றினா அஸ்லமண்ட் ஆயிரும். அஸ்லமண்ட் ஆன பிறகு அந்த அஸ்லமாவுக்கு மஸ்தர் என்ன? இஸ்லாமுன். அப்போ அஹ்சன இஹ்சானுன், அஸ்லம இஸ்லாமுன், இஸ்லாம். அக்ரம இக்ராமுன். ஒரு 3 உதாரணம் ஒரு சாம்பிள் கொடுத்துருக்குறோம். அப்போ இதில் என்ன விளங்கிக்கிற வேண்டிய விஷயம்னு கேட்டால், அஃஅல என்கிற அமைப்பில் ஒரு சொல் இருக்குமானால் அந்த செயலை குறிப்பதற்கு எப்படி மாற்றணும், அதாவது மஸ்தரை எப்படி மாற்ற வேண்டும் என்றால், இஃப் ஆலுன், ஈ ஒன்று சேர்க்குறோம், ஆவை ஈ ஆக்குறோம், கடைசிக்கு முன்னாடி ஒரு அலிவை சேர்க்குறோம், அவ்வளோதான். அஃப் அளவில் ஆண்டு இருக்கிறத ஈண்டு ஆக்கிடுறோம். ஐனுக்கு அப்புறம் என்ன செய்கிறோம்? ஒரு அலிவை சேர்க்குறோம். இதே மாதிரி எல்லா சொல்லையும் செஞ்சிட வேண்டியது. அப்போ அஸ்லம ஆ இருக்கா ஈண்டு ஆக்கிடுறோம், லமன் இருக்குல்ல லாமுண்டு ஆக்கிடுறோம். அப்போ அஸ்லம இஸ்லாமுன், அமன ஈமானுன். இப்படி நிறைய விஷயங்கள் என்ன செய்யும், எல்லா சொற்களும் வரும். அஃஅல என்று இருந்தால் நீ எப்படி மனப்பாடம் பண்ணணும்? அஃஅலவுக்கு மஸ்தர் இஃபாலுன், அஃஅலவுக்கு மஸ்தர் இஃபாலுன். அப்போ 3-4 எழுத்து சொற்களில் அஃஅலன்னு வர்ற எந்த சொல் வந்தாலும் சரி அதனுடைய மஸ்தர் வந்து இஃபாலுங்கிற மாடலில் தான் வரும், வேறு வேறு விதமாக வராது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வந்து ஃபஅலன்னு இருக்குன்னு வைங்க, ஃபஅலன்னு 2வது போட்டிருக்கிறேன். ஃபஅல என்ற வார்த்தைக்கு வந்து மஸ்தர் சொல்லணும். ஃபஅலவுக்கு மஸ்தர் எப்படி வரும்னு கேட்டால் தஃஈலுன். ஃபஅலவுக்கு மஸ்தர் எப்படி வரும்? தஃஈலுன். தஃஈலில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்குறோம் ஆரம்பத்தில். அந்த ஃபாவுக்கு வந்து சுக்குனை போட்டு விட்டோம், தஃப்னு ஆகிடுச்சு. அந்த ஐனில் உள்ள சத்தை வந்து எடுத்துட்டு ஒரு ஐன் ஆக்கிக்கிட்டோம். ஆக்கிட்டு அந்த ஐனுக்கு ஒரு கசரை வச்சு விட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஏயை சேர்க்குறோம், அதுக்கு ஒரு சுக்குனை வைக்கிறோம். மூட்டு வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்வது வந்து மனசில் மூளையில் ஏற்றி கொள்வது சிரமமாக இருந்தால் இப்படி கூட்டாம்போக்கு மனப்படம் பண்ணிக்கிறங்க. ஃபஅல தஃஈலுன், அஃஅல இஃபாலுன், ஃபஅலன்னா தஃஈலுன். ஃபஅல மாதிரி வந்துச்சின்னு சொன்னால் அதுக்கு மஸ்தர் என்ன செய்யணும்? தஃஈலுன். இதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு 10 வார்த்தை எடுத்து வைத்துக்கொண்டு நீங்களாக அந்த ஃபஅலன்னு ஆக்கி அதுக்கு மஸ்தர் சொல்லி பழகணும். நம்ம உதாரணத்துக்கு ஒரு 3 கொடுத்துருக்குறோம். சல்லம, தஃஈலுன் மாதிரி சொன்னால் எப்படி சொல்லணும்? தஸ்லீமுன். சல்லம தஸ்லீம். அது மாதிரி நஸ்ஸல ஃபஅலன் இருக்கா, அதுக்கு மஸ்தர் என்ன? நஸ்ஸலன்னா இறக்கினான், தன்சீலுன் இறக்குதல். அல்லம கற்றுக் கொடுத்தான், தாலீமுன் கற்பித்தல் கற்றுக் கொடுத்தல். அப்போ அந்த செய்தல் போதல் வருதல் அந்த மாதிரி அர்த்தம் வர்றதுக்கு பேர் வந்து அரபியில் மஸ்தர்பாங்க. இந்த மஸ்தர் உருவாகிறதுக்கு வந்து ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு விதமாக வரும். அஃஅல என்பதற்கு இஃப்ஆல் என்று வரும். அதுக்கு 3 உதாரணம். நீங்கள் என்ன செய்யணும்? அஃஅல மாதிரி நீங்களாக 3 எழுத்து ஆக்கி பார்க்கலாம். அன்சர இன்சாருன், அல்ரப இல்ராபுன், அஹ்மத இஹ்மாதுன், அரஹம இரஹாமுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச 3 எழுத்து சொல்ல போட்டு என்ன செய்யணும்? இந்த மாதிரி மாற்றி அதுக்கு மஸ்தரை கண்டுபிடிச்சி பயிற்சி எடுக்கணும். இந்த சொல்லுக்கு இப்படி தான் மஸ்தர் வருங்கிறது மனசில் ஆழமாக பதிஞ்சிடணும். அதுக்கு அடுத்து என்ன? அளவுக்கு 3 கொடுத்துருக்கோமா, 3ஓட நிப்பாட்டாமல் நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ லரபன்னு உங்களுக்கு தெரியுமில்ல, லர்ரபன் ஆக்கிருங்க. லர்ரப தல்ரீமுன். நசரங்கிற உங்களுக்கு தெரியுமில்ல, நஸ்ஸரன் ஆக்குங்க. தன்சீருன். லர்ரபன் ஆக்கி அதுக்கு மஸ்தர் என்ன? தல்ரீமுன். நசர வந்து நஸ்ஸரன் ஆக்கி தன்சீருன். ஃபத்தக வந்து ஃபத்தகன் ஆக்கி தஃப்தீஹுன். ஹமித வந்து ஹம்மதன் ஆக்கி தஹ்மீதுன். சபக என்பதை சப்பகன் ஆக்கி தஸ்மீஹுன். தஸ்மீ செய்யலாம் சொல்கிறீங்கல்ல, அது தஸ்மீஹ் என்ன வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா சபக என்ற வார்த்தையில் இருந்து அதை ஃபஅலவா மாற்றுறாங்க. மாற்றிட்டு அதுக்கு மஸ்தர் என்ன? தஸ்பீஹுன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த 3 எழுத்து சொற்களை வந்து எல்லா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 எடுத்துக்கோங்க. நீங்களாக ஃபஅலவா மாற்றிக்கிடலாம். 3 எழுத்து சொல்லுவதை எடுத்து வைத்துக்கொண்டு நடுவில் சத்து வச்சு நீங்களாக மாற்றிக்கிடலாம். மாற்றிட்டு அதுக்கு மஸ்தர் எப்படி வரும் என்று கேட்டால் தஃஈலுன். 2 முடிஞ்சிருச்சா? அடுத்து 3வது என்ன? 3வது படித்தது ஃபஅல. 3வது என்னது? 4 எழுத்து சொல்லலை, ஃபஅலன்னு இருக்குது. இந்த ஃபஅல என்பதற்கு மஸ்தர் எப்படி வரும் என்று கேட்டால்
மூன்று விதமாக வரும். ஃபாஅல என்பதற்கு எத்தனை வரும்? மூணு வகையில் வரும். ஒரு ஃபாஅல தான். மூணில் எதை வேணாலும் நீங்கள் சொல்லலாம். எல்லாமே வந்து நடைமுறையில் உள்ளது தான். அதில் முதல் ரெண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. மூணாவதாக நான் போட்டிருக்கிற இது வந்து ஃபீ ஆல்னு போடுறது கம்மியாக இருக்கும். இந்த ரெண்டு ஜாஸ்தியாக இருக்கும். உதாரணமாக இந்த ஃபா அலன்னு இருக்குன்னு வைக்கலாம். ஃபா அளவுக்கு மஸ்தர் என்ன? முஃபா அலத்துன். என்ன செஞ்சுருக்கிறோம்? லம் வச்சு மீமை சேர்த்துருக்குறோமா? கடைசியில் ஒரு தேயை சேர்த்துக்கிட்டோம். ஃபா அல முஃபா அலத்துன். அப்போ காத்தலன்னு சொன்னால் முகாத்தலத்துன், இது ஒரு வகை. அதே மாதிரி ஃபிஆலுன், ரெண்டாவது என்ன? அதே ஃபால தான், ஒரே ஃபாலுக்கு தான் இப்படியும் வரும் மஸ்தர். ஃபால என்பதற்கு ஃபிஆலுன். இப்போ வந்து காத்தல கித்தாலுன், காத்தல என்பதற்கு வந்து கித்தால் என்றும் சொல்லலாம். அதே மாதிரி ஜாகத ஜிஹாதுலாம் சொல்கிறாங்க இல்லை, ஜிஹாதுல என்ன சொல்லு அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் என்ன செய்யணும்? ஜிஹாத் என்பது ஜஹத என்ற சொல்லிலிருந்து அதை ஃபாஅல என்று ஜாகத் என்று மாற்றி அந்த ஜாகதவுடைய மஸ்தர் தான் ஜிஹாது. ஜிஹாது வந்து மஸ்தர், தொழிற்பெயர். அப்போ ஜாகதன்னா போரிட்டான், ஜிஹாதுன் போரிடுதல் அப்படின்னு வருது. அப்போ ஃபாஅல என்கிறதற்கு நீங்கள் ஜிஹாது என்றும் சொல்லலாம், முஜாகதத்துன் என்றும் சொல்லலாம், முகாத்தலத்துன் என்றும் சொல்லலாம், கித்தால் என்றும் சொல்லலாம். ரெண்டு விதமாக மஸ்தர் பார்த்துட்டோமா? அதே மாதிரி சாஃபக அதுக்கு மாத்திரம் என்ன? முசாஃபக சேர்ந்துக்கிறாங்கல்ல, முசாஃபா பண்ணிட்டு போங்கண்டு. முசாஃபகண்டா என்னது? முசாஃபஹத்துன். சாஃபக என்பது சஃபக என்கிற 3 எழுத்து சொல்லியிருந்து டிக்ஷனரியில் போய் தேடினா முசாஃபகத்துன்னு தேடக்கூடாது, அகராதி இல்லை. முசாஃபகாங்கிறது மீமெல்லாம் சேர்த்த வார்த்தை, நம்ம ஒரிஜினல் எழுத்துக்கு தான் போகணும். முசாஃபாவுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் என்ன செய்யணும்? டக்குண்டு அசலை கண்டுபிடிக்கணும். சஃபக இது சாதில் போய் தேடணும் அர்த்தத்தை. சஃபகவை என்ன செய்யணும்? ஃபாஅலன்னு மாற்றணும். சாஃபகவுடைய மஸ்தர் என்ன? முசாஃபகத்துன். இது வந்து ரெண்டாயிடுச்சா ஃபாஅலவுக்கு. இதே ஃபாஅலுக்கு ஒன்று இருக்குது, ஃபீ ஆலுன். ஃபி ஆலுங்கிறது ஒன்று இருக்குது, ஃபீ ஆலுன் கொஞ்சம் நீட்டி சொல்கிறது. இது ரொம்ப ரேரு. ஃபாஅல என்பதற்கு ஃபீ ஆல். இப்போ கித்தால்னு சொல்கிறோம்ல, ஹீத்தாலுன். ஜிஹாதுக்கு வந்து ஜிஹாதுன் என்று சொல்வது கூடும். ஆனால் இது வழக்கத்தில், பேச்சு வழக்கத்தில் இது அரிதாக தான் இருக்கும். அந்த ரெண்டு ஜாஸ்தியாக இருக்குது. இந்த ரெண்டு முஃபாலத்துன் ஃபிஆலுன். ஃபாஅலவுக்கு மஸ்தர் என்னன்னு கேட்டால் இந்த 3ஐயும் சேர்த்து மனப்பாடம் பண்ணுங்க. ஃபாஅல முஃபாலத்துன் ஃபிஆலுன் ஃபிஆலுன். அஃபாலவுக்கு இஃப்ஆலுன், ஃபஅலவுக்கு தஃஈலுன், ஃபாஅலவுக்கு முஃபாலத்துன் ஃபிஆலுன். அப்போ எந்த மாதிரி ஃபாலன்ற வார்த்தை வந்தாலும் உங்களால் என்ன செய்ய முடியும்? அதுக்கு வந்து மஸ்தர் சொல்ல முடியும். அப்போ எத்தனை முடிச்சிட்டோம்? 4 எழுத்து சொல்ல உள்ளது 3 இருக்கிறது. ஒன்று அஃபால, அதுக்கு மஸ்தர் என்ன? இஃப் ஆலுன். இரண்டாவது 4 எழுத்து சொல்லு ஃபஅல, அதுக்கு மஸ்தர் என்ன? தஃஈலுன். 4 எழுத்து சொல்ல மூணாவது வந்து ஃபாஅல. ஃபாஅலவுக்கு வந்து மஸ்தர் என்னென்னா முஃபாஅலத்துன் ஃபிஆலுன் ஃபிஆலுன். இது 3. இதெல்லாம் என்னது? 4 எழுத்து சொல்ல உள்ளது. அடுத்து 5 எழுத்து சொல் பார்க்கணும்ல. 5 எழுத்து சொல் என்னது? 5 எழுத்து சொல்ல பாருங்கள். தஃஅல. 5 எழுத்து சொல் என்னது? தஃஅல. தே சேர்ப்போம்ல, தஃஅல. இந்த தஃஅல என்பதற்கு மஸ்தர் என்னன்னு கேட்டால் தஃவுலுன். தஃவுலுன் எதுவுமே சேர்க்கறது கிடையாது. இந்த ஹரக்கத்துகளை கொஞ்சம் மாற்றி விடுறது மட்டும்தான் இதில். தஃஅலங்கிறது அதே தேஃபே ஐனு லாமு தான் இருக்கிறது. எழுத்துறை எண்ணிக்கை எல்லாம் சமமாக தான் இருக்கிறது. என்ன பண்ணுறோன்னு கேட்டால் தஃஅல என்பதை வந்து 4க்கு ஃபத்தஹ் போட்டு வச்சுருக்குறோம். இதை மஸ்தர் ஆக்கும்போது முதல் 2க்கு மட்டும் ஃபத்தஹ் போட்டு 3ஆவதுக்கு என்ன செய்கிறோம்? பேசு கொடுத்துட்றோம். பேசு கொடுக்காமல் கொடுத்துட்றோம். அப்போ தஃஅல தஃவுலுன். இப்போ தஃஅல என்கிற மாதிரி ஒரு வினை சொல் வந்தால் அந்த வினை சொல்ல உள்ள மஸ்தர்னா அந்த தொழில் பெயர், அந்த தொழில் மஸ்தர் வந்து எப்படி சொல்லணும்? தஃவுலுன். தஅல்லம உதாரணம் வந்து உங்களுக்கு 2 காட்டியிருக்குது. தஅல்லமன்னா கற்றான், தஅல்லுமுன் கற்றல். தஅல்லம என்றால் கற்றுக்கொண்டான். தஅல்லுமுன் தஅல்லம என்பதை எப்படி மாத்திரம்? தஅல்லுமுன் கற்றுக்கொள்ளுதல். அது மாதிரி உள்ளது. தஸர்ரஃப
தசர்ரஃபன்னா செயல்பட்டான், ஆதிக்கம் செலுத்தினான் அப்படின்னு அர்த்தம். தசர்ருபுன் செயல்படுத்துதல், இந்த தல்ங்கிற அர்த்தத்துக்கு உள்ளது. அப்போ தஃபஅல என்பதனுடைய மஸ்தர் என்னன்னு கேட்டால் தஃபவுலுன், தஃபஅல தஃபவுலு, தஃபஅல தஃபவுலுன்னு பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஐந்தெழுத்து சொல்ல உள்ள அடுத்த வடிவம் என்ன? தஃபாஅல. தஃபாஅல அப்படிங்கிற அந்த சொல்லை வந்து நீங்கள் மஸ்தர் ஆக்குறதா இருந்தால் அதுலேயும் எந்த ஒரு எழுத்துக்களை கூட்டுறது குறைக்கிறது கிடையாது. எழுத்து அதே தான் இருக்கும். அந்த ஜேர் ஜபரில் உள்ள மாற்றம் மட்டும்தான் வருது. தஃபாஅல தஃபாஉலுன், தஃபாஅல தஃபாஉலுன். உதாரணம் சொல்கிறதா இருந்தால் தக்காசர, அல்ஹாக்கும் தக்காசுரு, அல்ஹாக்கு சூரா படிக்கிறீங்கல்ல, அல்ஹாக்கும் அத்தகாசுரு. அந்த தக்காசுரு என்னங்கிறது கேட்டிங்கன்னா அதை கண்டுபிடிக்கணும். தக்காசுருடா என்னது? தக்காசுருக்கு தேயில போயிட்டு டிக்ஷனரியை தேடக்கூடாது. தக்காசுரு என்றால் இது கசுர, காஃபு சே ரே உள்ளது. கசுர என்பதை தஃபாஅலன்னு மாற்றுறாங்க, தக்காசரன்னு வந்துருச்சு. அந்த தக்காசரவுடைய மத்தர் வந்து தக்காசுருன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அப்போ தஃபாஅல தஃபாவுலுன், தஜாஹல தஜாஹுலுன் இப்படின்னு என்ன? தனாசர தனாசுருன், தல்லாரப தலாருபுன், தஹாமத தஹாமுதுன், தராஹம தராஹுமுன் இப்படின்னு எந்த சொல்லுக்கு வேண்டுமானாலும் செஞ்சுக்கிடலாம். இந்த மாடல் இதுதான். தஃபாஅல தஃபாவுலுன் இதெல்லாம் அஞ்செழுத்து சொல்ல உள்ள ரெண்டு. அஞ்சல் சொல்ல அடுத்தது என்ன? இஃப்தஅல. அஞ்செழுத்தில் உள்ள அடுத்த சொல் என்னது? இஃப்தஅல. இஃப்தஅல என்றால் அதுக்கு எப்படி மஸ்தர் வரும்னு கேட்டால் இஃப்தி ஆளுன், இஃப்தஅல இஃப்தி ஆளுன். அப்போ என்ன செஞ்சுருக்கிறோம்? அந்த தேக்கி மட்டும் கசரா மாற்றிருக்கிறோம், ஐனுக்கு அப்புறம் ஒரு அலிஃபை சேர்த்துருக்குறோம், அம்புட்டு தான். அப்போ இஃப்தால மாதிரி வந்தால் இஃப்தி ஆளுன். உதாரணமாக இஹத்தலம, இஹத்தலம எப்படி இருக்குது? இஃப்தாலன்னு இருக்குது. எஹுத்தலமன்னு சொன்னால் ஒரு மனிதன் பருவம் அடைகிறான், பருவம் அடைந்தான். இஹத்தலமத்து பொம்பளைக்கு போட்டால் பருவம் அடைந்தாள் அப்படின்னு சொல்கிற பருவ வயசு அடைகிறதுக்கு என்ன செய்வாங்க? இஹத்தலம என்று வந்து சொல்லுவாங்க. முஹ்தலிமுன் பருவ வயசு அடைந்தவன். ஒவ்வொரு பருவ வயசு உடையன்னு ஜும்மாவுக்கு வரணும்னு இருக்கிற சொல்ல என்ன சொல்லுவாங்க? முஹ்தலிமின்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. அப்போ எஹ்தலம என்றால் பருவ வயதை அடைந்தான். அந்த பருவ வயதை அடைதல் என்பதற்கு என்ன சொல்லு? எஹ்திலாமுன். எஹ்தலம என்றால் அடைந்தான், எஹ்திலாம் என்றால் அடைதல் பருவ வயதை. அப்போ இஃப்தளவுக்கு மஸ்தர் என்ன? இஃப்தி ஆளுன். அதே மாதிரி இஹ்தமல இதெழுத்து மாற்றி போட்டிருக்கோம். இஹ்தலமன்னா பருவம் அடைகிறது, இஹ்தமலன்னா சுமக்குதல். தலையில் ஒன்றை சுமந்துக்கிட்டு போகிறோம்ல, சுமந்தான். இஹ்தமல என்றால் சுமந்தான். இஹ்திமாலுன் சுமக்குதல். அந்த சுமக்கும் செயலுக்கு உள்ள வார்த்தை என்னென்னா இஹ்திமால் அப்படிங்கிறது. இந்த மஸ்தருக்கெல்லாம் வந்து நல்லா விளங்கிக்கிறேன்னு இந்த ஒரு சொல்லு தான் வரும். என்ன வராது? ஆண்பால் பெண்பால்லாம் வராது. இதில் என்ன அந்த செயலுக்கு தானே பேர். ஆறு வச்ச அதெல்லாம் வராது. என்ன வரும்? சுமக்குதல், அவ்வளவுதான். அதுங்களா? ஆண் சுமக்குதல், பெண் சுமக்குதல் எல்லாமே ஒரு சுமக்குதல் தான். அதில் இந்த சொல்லு மட்டும்தான் வரும், அவ்வளோதான் வச்சுக்க வேண்டியது. அப்போ இஃப்தால என்பதற்கு மஸ்தர் என்ன? இஃப்தி ஆளுன். இது வந்து அஞ்சு எழுத்துல வந்து மூணாவது சொல்லு. அது அஞ்சு எழுத்துல இன்னொன்று என்ன? இன்ஃபால. இன்ஃபாலுக்கு என்ன செய்யணும்? இந்த இஃப்தியால் மாதிரி தான் செஞ்சுருக்கிறாங்க. இன்ஃபி ஆளுன், இன்ஃபால இன்ஃபி ஆளுன். தே வர்றதுக்கு மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக வரும், தே இல்லாதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஸ்டைலில் தான் வரும். இன்ஃபால இன்ஃபி ஆளுன். இன்ஃபாலையில் இன்ஃபியால்னு மாத்திரம். உதாரணமாக இன்தலக்க, இன்தலக்கன்னா நடந்தான், நடக்குதல். அதுக்கு என்ன செய்யறது? இன்திலாக்குன். இன்தலக்க நடந்தான், இன்திலாக்குன் நடக்குதல் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். இன்சரஃப திரும்பினான், ரிட்டர்ன் ஆகுறது. இன்சரஃபனா திரும்பினான், இன்சிராஃபுன் திரும்புதல். அப்போ இன்ஃபால என்பதற்கு மஸ்தர் என்ன? இன்ஃபி ஆளுன். மஸ்தர்னா அந்த தொழிற்பெயர்னு தமிழில் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து அஞ்சு எழுத்து சொல்ல கடைசியாக உள்ளது இஃப் அல்ல. அதாவது 4 எழுத்துல 3 பார்த்தோம்ல, அஃபால ஃபஅல ஃபாஅல, அதுக்கு மஸ்தர் பார்த்துட்டோம். அப்புறம் தஃபஅல தஃபால இஃப்தல இன்ஃபாலாம் பார்த்துட்டோம். 5 எழுத்தா மாற்றுறதுல மிச்சமாக உள்ளது இஃப் அல்ல. இஃப் அல்லவுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், அல்ல சத்து இருக்கிறதுனால அதை வந்து உடைக்கணும். இப்போ ஏன்னு கேட்டால் ஒரு அலிஃபு சேர்க்க வேண்டியிருக்கு பாருங்க. இங்கெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, இங்கெல்லாம் என்ன செஞ்சுருக்கோம்? இன்ஃபியாலில் சேர்த்துருக்கோம்ல. அது மாதிரி ஒரு அலிஃபை சேர்க்கிறதா இருந்தால் 2 லாமுக்கு மத்தியில் ஒரு அலிஃபை விட வேண்டியிருக்கு. அப்போ என்ன செய்ய? லாமை பிரித்து தான் ஆகணும்.
அப்போ இஃப் அல்ல இஃப் இலாலுன். அப்போ இஃப் அலலன்னு மாற்றிக்கிறணும். இஃப் அல்லவை தான் சொல்லணும். மஸ்தர் ஆக்குறதுக்காக வேண்டி கற்பனைகளை எப்படி செஞ்சுக்கிறேன்? இஃப் அல்லனா இஃப் அலல இஃப் இலாலுன். இங்கே சத்து பண்ண இயலாது. ஏன்னா 2 லாமுக்கு மத்தியில் பிரிவினை வந்துருச்சு அலிஃபை போட்டு. இதில் 2 லாமுக்கு மத்தியில் பிரிவினை வரல, அல்லன்னு சத்து பண்ணிடுறோம். இங்கே 2 லாமுக்கு இடையில் என்ன செஞ்சுருக்கு? நடுவில் அலிஃபு வந்து பிரிக்குது. அப்போ அலிஃபு சேர்க்கறதுனால அப்போ இஃப் அல்ல என்கிற ஒரு சொல்லாக இருந்தால் அதுக்கு மஸ்தர் என்ன? இஃப் இலாலுன். அதுக்கு உதாரணம் போட்டு காட்டியிருக்கிறோம். இஹ்மர்ர இஹ்மிராருன். இஹ்மர்ர என்றால் சிவந்தான், இஹ்மிரார் என்றால் சிவப்பாகுதல். சிவப்பாகுதல் அந்த செயலுக்கு பேர். இசுவத்தை என்றால் கருத்தான், வெயில் அலைஞ்சு கருத்து போறான்னு வைய இசுவத்த. பொம்பளை கருத்து போயிட்டால்னா இசுவத்தத்து சொல்லுவோம். அதை கருத்து போகுதல் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லு? இசுவி தாதுன். இஹ்மர்ர இஹ்மிராருன் இசுவத்த இசுவி தாதுன். அப்போ இது வரைக்கும் உள்ளது என்ன பார்த்துருக்குறோம்? அஃபாலவுக்கு இஃபால், ஃபஅலவுக்கு தஃஈல், ஃபாஅலவுக்கு 3. என்ன 3? முஃபாலத்துன் ஃபிஆலுன் ஃபிஆலுன். ஃபால இதெல்லாம் அது 4 எழுத்து. 5 எழுத்து உள்ளது என்னது? தஃஅல தஃவுலுன், தஃஅல தஃபாவுலுன், இஃப்தஅல இஃப்திஆலுன், இன்ஃபால இன்ஃபிஆலுன், இஃப் அல்ல இஃப்இலாலுன். அப்போ 4 எழுத்து மஸ்தரையும் நம்ம கரைச்சி குடிச்சிட்டோம். 5 எழுத்து மஸ்தரையும் அறிஞ்சிட்டோம். அடுத்து மிச்சம் என்னது? 6 எழுத்து இருக்குது. 6 எழுத்து ஒரு 4 இருக்குது. இஸ்தஃபால இஃப் அவ்வல இஃப் அவ்வல இஃப் அல்ல 4 இருக்குது. ஒன்றுக்குள்ள மஸ்தர் என்ன? அதை நம்ம பார்க்கணும். அது 9வது சொல்ல என்னது? இஸ்தஃபால. இஸ்தஃபால என்பதற்கு வந்து இஸ்திஃப் ஆளுன். அந்த பார்த்தால ஸ்டைல் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஒரு ஈ போடுறாங்க, கடைசிக்கு முன்னாடி அழிவு சேர்க்குறாங்க. அது அந்த அப்படி தான் எல்லா மஸ்தருமே இருக்கிறது. இஸ்தஃப் அளவில் இருந்து இஸ்திஃப் ஆளுன். அப்போ இஸ்தஃப் அல இஸ்திஃப் ஆளுன் அப்படி வச்சுக்கணும். இதை வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு 2 போட்டு காட்டியிருக்கோம். இஸ்தஸ்லம இஸ்தஸ்லம இஸ்திஸ்லாமுன். அப்போ இஸ்தஸ்லம என்றால் ஏற்றுக்கொண்டான்ற அர்த்தம். இஸ்திஸ்லாமுன் வந்து ஏற்றுக்கொள்ளுதல். அதே மாதிரி இஸ்தக்ரம ஒரு பதவியை ஒரு மரியாதையை தேடினான் அப்படின்னு அர்த்தம். அந்த மரியாதையை தேடுற ஒரு செயலுக்கு பேர் என்ன? இஸ்திக்ராமுன், மரியாதை தேடுதல். இஸ்தக்பர பெருமை அடித்தான், பெருமை அடித்தல். இஸ்திக்பாருன், இஸ்தக்பர பெருமை அடித்தான், இஸ்திக்பாருன்னா பெருமை அடித்தல். இது வந்து 6 எழுத்து சொல்லல முதல் விஷயம். 6 எழுத்து சொல்லல 2வது அமைப்பு என்ன? இஃப் அவு அல, இஃப் அவு அல வருது. இந்த இஃப் அவு அளவுக்கு மட்டும் என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த இஃப் அவுன்னு ஆய் இருக்குல்ல, இந்த ஐன் இதுக்கு என்ன செய்வோம்? வழக்கமாக அந்த கசர் தானே செய்கிறோம். அந்த பாருங்க கசர் ஆக்கியிருக்கிறோம்ல, இந்த 3வது எழுத்துக்கு என்ன செய்கிறோம்? கசர் கொடுக்குறோம் எல்லாத்துலேயுமே. தான் இருக்கிறது தீண்டா இஸ்தாண்டு தாய் இருந்துச்சுல, இஸ்தின்னு மாறுதுல. அதே மாதிரி இஃப் ஆன் இருந்தால் இது கசர் ஆகிக்கணும். இஃப் ஆ என்பதில் 3வது எழுத்துக்கு என்ன வந்துடும்? கசர் வந்துடும். கசர் வந்துருச்சுன்னு சொன்னால் கசருக்கு அப்புறம் உள்ள வாவை ஏயா மாற்றணும். நான் வீக் நடத்துன்னு சொன்னோம்ல, அது அந்த வகையில் வருது. இது அந்த பாடம் நடக்கும்போது உங்களுக்கு தெளிவாகி போயிடும். இஃப் அவு அலன்னு சொன்னால் இஃப் இவ்வுன்னு சொல்லக்கூடாது. இஃப் இவ்வுன்னா வாயில் வரமாட்டேங்குது. அப்போ என்ன செய்யணும்? இந்த வாவை இந்த ஐனுக்கு எப்போ நீங்கள் கசர் பண்ணுறீங்களோ இந்த வாவு ஏ ஆகிக்கணும். கசருக்கு மேட்சா வந்து ஏ இருந்தால் தான் வாசிக்க முடியும். இவ்வுன்னு சொல்கிறதை விட ஈங்கிற ஈஸியாக இருக்குல்ல, அதனால இஃப் அவு என்பது இஃப் ஈ என்று வந்துடும். அப்புறமேல அந்த பழைய எப்படி சேர்த்துக்க வேண்டியதான். இஃப் ஈ ஆளுன் எப்படி செஞ்சுருக்கோம்? மஸ்தரு இஃப் அவு அல என்பதற்கு மஸ்தரு இஃப் ஈ ஆளுன். அது ஏன் ஈண்டு ஏன் வந்திருக்குது என்று கேட்டிங்கன்னா அது இவ் தான். இஃப் இவ் ஆளுன் தான். அது பொதுவான ஒரு ரூல் வச்சுருக்குறாங்க. பலவீனமான எழுத்துக்கள் வந்து விட்டால் அதுக்கு வந்து வாவுக்கு பின்னாடி வாவுக்கு முன்னாடி கசர் வந்தால் வாவை ஏய மாற்றி போடணும். இவ்வுலாம் வந்தால் பீன்னு மாற்றிட வேண்டியதான். அது நம்ம அந்த இல்லத்து பாடம் படிப்போம்ல, பலவீனமான எழுத்து திருப்பி இருக்கா வருவோம்ல, அப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சுப்போம். இப்போதைக்கு என்ன விளக்கிறேன்னு இப்போ அவ்வால இஃப் ஈ ஆளும் இது 6 எழுத்தில் உள்ளதில் 2வது அமைப்பு. அதுக்கப்புறம் இஃப் அவ்வள இதுக்கு என்ன செய்யணும்? இதுக்கு இந்த உதாரணம் போட்டிருக்கேன். இஃப் ஆல இன் சவுசர இன் சி சாருன், சிப் சாருன் கிடையாது. இன் சவுசர
இன் சிவ்சாருன்னு வரும். சிவ்னு சொல்வது வந்து சிரமம் என்கிற காரணத்தினால் அந்த வாவை ஏயா மாற்றி இன் சீசாருன் அப்படி ஆக்கிடுவாங்க. இஹு ஷவுஷான இஹு ஷிவ்ஷானுன்னு சொல்ல மாட்டாங்க, இஹு ஷீஷானுன். இப்படி இந்த மாதிரி வந்து நீங்களாக என்ன செய்யலாம், ஒரு லரபை ஏதாவது சொல்லி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து இஃப் அவ்வள, இஃப் அவ்வளவுக்கு என்ன செய்யணும், இஃப் இவ்வாளுன். இஃப் அவ்வளன்னு சொன்னால் இஃப் இவ்வாளுன். இது லவ்வத, இது லிவ்வாதுன், இஸ் லவ்வம, இஸ் லிவ்வாமுன். இது 6 எழுத்து சொல்ல வந்து 3வது வகை. அதனுடைய மஸ்தர் தெரிஞ்சுக்கிட்டோம். கடைசியாக உள்ளது என்ன, இப்போ 6 எழுத்து சொல்ல இஃப் ஆல்ல. இஃப் ஆல்லவுக்கு என்ன செய்யணும், இஃப் இலாலுன்னு சொல்லாமல் இஃப் ஈலாலுன்னு பார்க்கணும். என்ன செய்யணும்னு கேட்டால், இஃப் ஆல்லன்னு இருக்குல்ல, ஆளில் உள்ள ஈயை வந்து ஐனாக்கிடணும், ஈயை வந்து கசராக்கிடணும். கசராக்கிட்டு ஒரு ஒன்று வழக்கமாக சேர்க்கணும். அதுக்காக வேண்டி சேர்த்துட்டு ஏன் ஏக்கிறோம்னா, இந்த அலிஃப் இருக்குல்ல, கசருக்கு அப்புறம் அலிஃபை வச்சு படிக்க முடியுமா? கசர் இருக்குது, ஃபத்தகை இருந்தால் ஆண்டு நீட்டி விட்ருவீங்க. இந்த ஃபத்தகைக்கு பிறகு, இந்த ஃபத்தகைக்கு பிறகு அலிஃப் இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ என்ன செய்வீங்க, ஈஸியாக நீட்டி விட்ருவீங்க. இந்த ஃபத்தகை அதாவது ஜபரை, ஐனில் உள்ள ஜபரை கசரா மாற்றிட்டீங்கன்னா, கசரு போட்டு அலிஃபை நீட்டுறது வாசிக்க இயலாது. அப்போ கசருக்கு ஏற்றவாறு என்ன வேலை செய்யணும்னு கேட்டால், அந்த அலிஃபை ஏயா மாற்றிடணும். அப்போ இஃப் ஆ என்பது வந்து இஃப் ஈன்னு வந்துருச்சு பாருங்க. இந்த இஃப் ஈன்னு ஏன் வருதுன்னு கேட்டால், இஃப் ஆண்டு வர்ற அந்த அலிஃபு வந்து கசர் வச்ச பிறகு அலிஃபாக இருந்தால் வாசிக்க இயலாது. அப்புறம் லாலுண்டு ஏன் வருது, இந்த 2 லாமுக்கு இடையில் அலிஃபு நுழைக்க வேண்டி இருக்குது. சத்து செய்ய லாம் இருக்குது, அது 2 லாம வந்தால் ஒரு அலிஃபை நடுவு நுழைக்கணும்ல. இஸ்திக் ராமுன், இஸ்திஃப் ஆளுண்டு, அந்த அலிஃபை நுழைச்ச உடனே லால் உண்டு பிரிஞ்சிருந்தப்ப. அப்போ இஃப் ஆலில் இஃப் ஈல் ஆளுன். அப்போ மஸ்தர் என்பது 4 எழுத்து, 3 எழுத்தை 4 எழுத்து ஆக்குவோமே, அதுக்கெல்லாம் மஸ்தரை பார்த்துட்டோம். 3 எழுத்தை 5 எழுத்து ஆக்குவோமே, அதுக்கும் பார்த்துட்டோம். 3 எழுத்து 6 எழுத்து ஆக்குவோமே, அதுக்கும் பார்த்துட்டோம். அப்புறம் 4 எழுத்து அந்த சொற்களுக்கு என்ன செய்யணும், நம்ம பார்க்க வேண்டிய 4 எழுத்து அசலாக இருக்கும்ல, அதுக்கு மஸ்தர் எப்படின்னு பார்க்க வேண்டி இருக்கிறது. அது 3 எழுத்து பார்க்க வேண்டி இருக்கிறது. அது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம்.